கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அநேக ஜனங்களை பார்த்திருக்கிறேன். அவர்களிடத்துல பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னா அவங்களிடத்துல திரும்ப பதிலே வராது. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு அங்கிருந்து போய் விடுவார்கள். இன்றைக்கு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த மனிதனை காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த மனுஷியை காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கே துதி உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய காரியமானது இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாய், அல்லது அதை குறித்து சொல்லுகிறதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லாத நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய விருப்பம் மாத்திரம் கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிக்கணும், அப்படி ஆசீர்வதிக்கணும், இந்த மாதிரி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பல காரியங்களை நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மறந்துவிடக்கூடாது. நாம் அவருடைய துதியை சொல்லுவதற்காக அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதிக்கிறதற்கும் அவரை ஸ்தோத்தரிக்கிறதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கும் நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் உணர்த்தி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாங்களோ உம்மை துதிக்கிறதோ உம்மை ஸ்தோத்திரிக்கிறதோ எங்களை யாராவது பார்த்து பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு திரும்ப மறுமொழி கூட சொல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இனியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடி உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.